ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஆக்சிஜன் ட்ரேடிங். நம்ம சேனலுக்கு புதுசாக வருகை தரக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு நவம்பர் 3 சாரி டிசம்பர் 3 வெட்னஸ்டே மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும், என்ன முக்கிய புள்ளிகள் இருக்கு அப்படின்றது தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஜிடிபி வேறு இப்போ பார்த்துருந்தோம். புதுசாக பார்க்குறவங்க என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. இஃப் யூஆர் ஓகே சூப்பராக ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம கிட்ட ப்ரீமியம் இருக்குது 4999க்கு நான் டிப்ஸ் வித் எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்கிறேன். இஃப் ஆர் இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் இந்த ஜாயின் பண்ணலாம். 9999க்கு அட்வான்ஸ் கிளாஸஸ் கொடுத்துருக்கேன். லைக் ப்ரோ ட்ரேடிங் மாதிரி பண்ணுற அளவுக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நான் என்னை பற்றி சொல்லணும்னா நான் ஒரு மென்டர் ட்ரேடிங் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணி பண்ணுங்க. இஃப் ஆர் நாட் இன்ட்ரெஸ்ட் இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா நான் ரீஃபண்டும் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு நான் கிளாஸ் படித்தது எனக்கு வந்து உண்மையாகவே ஜென்யூனாக வந்து எனக்கு உண்மையாகவே புரியல சார். டாபிக்லாம் ஆல்ரெடி அது வேற, நான் கொடுக்குற டாபிக்ஸ் ஓகே. ரெண்டுலேயும் இதெல்லாம் இருந்தாலும் சைக்காலஜிக்கலாக நான் ட்ரேடிங் சொல்லி தருவேன். அதுதான் என்னோட பெஸ்ட் பாலிசி. ஓகே, டிப்ஸ் வேணும்னாலும் நம்ம டிப்ஸை நம்ம டெலிகிராமில் போயிட்டு இருக்கு கிளாஸஸோட சேர்ந்து வீக்லி. ஓகே, கம்மிங் டு த டாபிக். நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன பண்ணும்? நாளைக்கு ஃபர்ஸ்ட் நிஃப்டியை பற்றி சொல்லிடுறேன். நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஃபினான்சியோட ரிட்ரைஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஆல்ரெடி இன்னைக்கு இருந்த ஸ்விங்கோடைய ஹை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த ஹை எடுத்துக்கிட்டோம். நமக்கு இங்கே ஒரு ஃபெயில் நடந்திருக்கு. பட் அந்த இடத்துல ஒரு ரெட் ஹேமர் அப்படின்றது வந்து அங்கேருந்து கலர் பார்க்காம ப்ரெஷரை வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். ஸ்ட்ராங்காக வந்து பை ரிஜெக்ட் ஆகிருக்கு. ப்ளஸ் ஒரு கேண்டில் க்ளோஸும் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து நாளைக்கு ஒரு புல்லிஷ் அப்படின்றத வந்து எதிர்பார்க்கலாம். புல்லிஷ் அப்படின்றத எதிர்பார்த்தோம் அப்படின்னா அதோடைய ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டியில் என்னவா இருக்கும்? சேம் தான் பேங்க் நிஃப்டிக்கும் ரெசிஸ்டன்ஸ் 26,155 ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன் வந்து 26,228 அப்படின்ற சைக்காலஜிக்கல் இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆல் டைம் ஹைக்கு முன்னாடியே வந்து 290 அப்படின்றதாகவும் இருக்கும். இன்கேஸ் ஆஃப் நாளைக்கு ஏதாவது ஒரு எஃப்ஏ இன்ஃப்ளோ நடந்தது, ஏதோ ஒரு டேட்டா பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து மெயின் ட்ரைவர் நல்லா ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேங்க் நிஃப்டி வந்து இன்னொரு ஹை எடுக்கிறதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகே, இதுதான் நிஃப்டியோடைய மூவ். நாளைக்கு இதுதான் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறேன். மேக்ஸிமம் நாளைக்கு வந்து பை சைடு தான் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறேன். ஓகே, அண்ட் சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த லோ தான் பெரிய சப்போர்ட்டு. அந்த லோவை இஃப் இன்கேஸ் பிரேக் பண்ணா அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து அதாவது 25,998 அப்படின்றதா ஒரு க்ரூசல் சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே ஃபிப்னாச்சும் ஃபெயில் ஆகுது, அந்த கேண்டிலும் ஃபெயில் ஆகுது அப்படின்னு நமக்கு ஹேமர் கேண்டில் ஃபெயில் ஆகும்போது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் டவுன் அப்படின்றது அதாவது கேப் அப் அப்படின்றது அதோட லோ வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். 25,890 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,850 சப்போர்ட்டாக இருக்கும். இதான் நிஃப்டியோடைய பேங்க் நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். பேங்க் நிஃப்டி 1 hour டைம் ஃப்ரேமில் சேம் ஃபினான்சியோடைய ரெட்ரேஸ்மெண்ட் வந்து ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு இன்னைக்கு நடந்த வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் 0.5 டு 0.6 அப்படின்றதுக்குள்ள இன்பிட்வீனில் இருக்குது. ஸோ இங்கேருந்து எதுவும் பை கரெக்ட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக பை கரெக்டாக இருக்குது. ஹை ப்ராபபிலிட்டி ஃபார் பையிங். ஓகே, ஸோ இதை பொறுத்தவரை எஃப்ஐஐ நெட் ப்ராஃபிட் அப்படின்றது பாசிட்டிவில் தான் இருக்கிறாங்க. நெட் அப்படின்றது ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறாங்க. மெயின் டிரைவர் அப்படின்றது பெருசாக ஒன்றும் இல்லை, கரன்சி வீக்காக இருக்குது. அண்ட் இப்போதைக்கு ஜிடிபி வந்து டிரைவரே ஆகலை. அது இந்த டைம் நாளைக்கு ஆகும், நாளை கழிச்சுக்குள்ளே ஆகும், இந்த வீக்குள்ளே ஆகும்னு நினைக்கிறேன். இஓஸோட கண்டினியூஸ் மீட்டிங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ப்ராப்பராக நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராப்பர் என்ட்ரி ப்ராப்பர் செட்டப்போடைய நான் வந்து ட்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரீமியம் கோர்சஸ் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி பண்ணுங்கள். 499 எனக்கு செம்ம ஒர்த்தாக நான் வந்து கால்ஸ் கொடுப்பேன். அண்ட் ஓவர் நான் டேட்டா எல்லாமே வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன், கிளாஸஸும் கொடுப்பேன். ஓகே, பேங்க் நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை எடுத்தீங்கனாலே க்ரீன் கலரில் மாற்றிக்கலாம். 59,660 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இமீடியட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா 59,820 அப்படின்றது வரும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆல் டைம் ஹை அப்படின்றது வரும். அதுக்கு முன்னாடியே வந்து பிக் ரிஜெக்ட் ஆகிட்டு வர்றதுக்கு ஸோ அதாவது பிக் ஸ்வீப் ஆகிட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 59,968 அப்படின்றது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இமீடியட்டாகவே இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஃபிப்னாச்சியோடைய 0.6 அப்படின்றது இருக்கும். அதை கலர் மாற்றிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மேஜர் லோ அப்படின்றது அதே தான், நிஃப்டி பார்த்த மாதிரி தான் ஒரு கேப் அப் அப்படின்றது இதில் பார்த்துக்கலாம். 58,851 அப்படின்றது மேஜர் சப்போர்ட்.
அதுக்கப்புறம் அடுத்த ஷார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்விங்கோட லோ இருக்கிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி 58,651. இதுக்கு கீழெல்லாம் போகுது அப்படின்னா மார்க்கெட் போகிறது போக்கு பார்த்துக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா லைவ் வந்துட்டு இருக்கேன். இந்தியன் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட் மூணுக்குமே லைவ் வந்துட்டு இருக்கேன். அந்த லைவ்ல பார்த்து என்ன மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றதையும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ண மாட்டேன்றீங்க. ஆனால் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா லைவ் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி அந்த அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இந்த பெல் ஐக்கான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல். அடுத்த இன்னொரு வீடியோ சந்திப்போம். எனக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. அதனால பாய். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. சாரி. குட் நைட்.